அதுமாதிரி ஒரு 175 எசென்ஷியல் ஐட்டம், அதாவது மிடில் இன்கம், அதுமாதிரி லோவர் இன்கம் அவங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி எடுக்கிறாங்க சீனியர் சிட்டிசனுக்குன்னா 30,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5,500 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய இடம். அதனால் அவங்க அதை அப்போஸ் பண்ணுறாங்க. டேரிஃப் த்ரெட் இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிறதும் சரி, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுதும் நம்ம அந்த த்ரெட்டை மீட்டெடுப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கக்கூடிய பென்சில், பேனா, ரப்பர் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருந்தது இல்லையா? அந்த ஜிஎஸ்டிலாம் இப்போ நில் ஆக்கியிருக்காங்க. டெலிவரி டைம் லேடிஸுக்கு அப்படின்னாக்க அதுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் 18% இருந்தது. அதெல்லாம் இப்போ 5% குறைச்சிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலேயாவது பண்ணியிருப்பாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்திருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரிவைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது சாமானிய மக்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி 12%, 28% இருந்தது. இப்போ 5%, 18% அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன்டேஜ் ரேட்ஸில் குறைச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இதை முழுசாக முதல்ல டீகோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஒரு சாமானிய மனிதர்களுக்கு ஏற்ற விதமாக, ரெண்டாவது ஒரு தீபாவளி போனஸ்னு சொல்லலாம். அதுமாரி ஒரு 175 எசென்ஷியல் ஐட்டம்ஸ், ஓகே, அதாவது மிடில் இன்கம், அதுமாரி லோவர் இன்கம் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நிறையாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை மெயினாக பார்த்தோன்னா நம்மளுடைய டெய்லி எசென்ஷியல்னு சொல்லுவோம்ல, ஸோ உபயோகப்படுத்தக்கூடிய லைக் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் சரி, ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப்ஸ், இது எல்லாமே 18% இருந்தது. ஸோ அதை 5% குறைத்துள்ளார்கள். அடுத்தது பார்த்தோன்னா தென் அக்ரிகல்ச்சர் சைடு. ஸோ அப்லிஃப்டிங் ஃபார்மர்ஸுக்காக பார்த்தீங்கன்னாக்க இந்த டிராக்டரில் டயர் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாமல் 18% 5%. நீங்கள் சொன்னது போல் 18% 5 நிறையா இருக்குது. ஓகே. அதே போல் டிராக்டருக்கும் பார்த்தா 12% 5%. அதேமாரி பெஸ்டிசைட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் அதையும் உபயோகப்படுத்துறதுக்கு அதுலேயும் 12% 5. ட்ரிப் இரிகேஷன் பார்த்திங்கன்னா அதுவும் 5%. அதேமாரி அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் இந்த ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அது மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் பார்த்திங்கனாக்க அந்த கல்டிவேஷன், சாயில் ப்ரிப்பரேஷன், கல்டிவேஷன், இந்த ஹார்வெஸ்டிங்க்கு நிறைய மிஷின்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுவும் 12%லேருந்து 5% குறைத்துள்ளார்கள். இதை தவிர அடுத்தது பார்த்தோன்னா மெயினாக மனிதன் இருந்தால் வியாதி வராமல் இருக்காது இல்லையா? அந்த ஹெல்த் கேரில் அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்ளைம் பாலிசி எடுக்கிறாங்க சீனியர் சிட்டிசனுக்குன்னா 30,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5,500 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எல்லோரும் நம்ம ஒரு பெருமூச்சு விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி எபோவ் 60. அந்த எபோவ் 60லேருந்து இப்போ நமக்குடைய வாழ்வாதாரம், அதாவது லாங்கிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, 60லிருந்து 90 வயசு பார்த்திங்கன்னா மோர் தென் 55% ஆஃப் த பீப்புள் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடியது தான் இந்த மெடிக்ளைம். ஸோ இதில் 18% இருந்தது, 0வாக ஆக்கியிருக்காங்க. அதேமாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருமே ஒரு 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 கண்டிஜென்சி, ஒரு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எஃபெக்டிவாக பண்ணுவாங்கள்ல, அதுலேயும் 18% இருந்ததை நில் ஆக்கியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தெர்மாமீட்டர், மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன், இது எல்லாமே 18லிருந்து 5% இருக்கிறது. அதுமாரி ஆல் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் இப்போ நிறைய பார்த்திங்கனாக்கா ஒரு 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 டெலிவரி டைம் லேடிஸுக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்திங்க, அது எல்லாத்துக்கும் 18% இருந்தது. அதெல்லாம் இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அதுமாரி சுகர் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோமீட்டர், ஓகே, அதுவும் 18%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. தென் கரெக்டிவ் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸோ நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் வாங்கும்போது அதுக்கும் 18% இருந்தது, அதுவும் 5% பண்ணியிருக்காங்க. கண்ணாடியை தவிர ஐஓஎல், இன்ட்ராகுலர் லென்ஸ்னு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கு விலை அதிகமாக இருந்தது, அதையும் இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அதுமாரி நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல், ஏன்னா அது எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நெசசிட்டி ஆகிப்போச்சு இல்லையா? அந்த ஆட்டோமொபைலில் பார்த்திங்கன்னா பெட்ரோல், எல்என்ஜி அண்டு சிஎன்ஜி கேஸ் இது எல்லாமே
அப் டு 12,200 சிசி வரலையும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா வந்து ரேட்ஸை குறைச்சிருக்காங்க இப்போ. அதுவும் வந்து 5% குறைந்திருக்கிறது. ஸோ சாரி 28லேருந்து 18% குறைந்திருக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வெஹிக்கிள்ஸ் அதில் வந்து 1500 சிசி வரலையும் 28%லிருந்து 18% குறைந்திருக்கிறது. மெயினாக அதேமாதிரி ஆட்டோமொபைலில் ஆட்டோ த்ரீ வீலரில் இருந்த 28 வந்து குறைத்து 18 குறைச்சிருக்காங்க. அதுமாரி மோட்டார் சைக்கிள்லையும் 350 சிசி வரலையும் 28 இருந்தது 18 இருக்கிறது. தென் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ், ஸோ மெயினாக வந்து இந்த குட்டி யானை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கும் 28லிருந்து 18 குறைச்சிருக்காங்க. இதை தவிர அஃபோர்டபுள் எஜுகேஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாங்கக்கூடிய பென்சில், பேனா, ரப்பர் எல்லாத்துக்கும் வந்து ஜிஎஸ்டி இருந்தது இல்லையா, அந்த ஜிஎஸ்டிலாம் இப்போ நில் ஆக்கியிருக்காங்க. ஓகே. அதுமாரி குழந்தைகள் வந்து மேப்பு வாங்குவாங்க, சார்ட்டு வாங்குவாங்க, அந்த குளோப் வாங்குவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து 12% ஜிஎஸ்டி இருந்தது. அது கம்ப்ளீட்டாக வந்து 0 ஆயிருக்கு. அதேமாரி இன்க்ளூடிங் எக்ஸைஸ் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் 12%லிருந்து 0 ஆகிருக்கிறது. அடுத்தது நம்மளுடைய எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெயிலுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக ஏசி தேவைப்படுது, ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது, தென் பொழுதுபோக்குக்கு பார்த்திங்கனாக்கா எல்இடி டிவி தேவைப்படுது இல்லையா, இது எல்லாமே 28லிருந்து 18% குறைத்திருக்கிறார்கள். அதுபோல் ஹவுஸ் ஹோல்டு பெண்மணிகளுக்காக டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களதும் பார்த்திங்கன்னா 28லிருந்து 18 குறைஞ்சிருக்கிறது. இது ஓவராலாக பார்த்தோன்னா அந்த 175 ஐட்டமில் ஒரு ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஒரு ஃபார்மர்லேருந்து ஒரு என்டர்பிரைசஸ் ஆகட்டும் சரி, அதேமாதிரி ஹவுஸ் ஹோல்டுலேருந்து பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டியில் இது வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபார் ஆல் அப்படின்னு இதில் எடுத்துக்கலாம். இதை தவிர பார்த்திங்கனாக்க இந்த டயர் 2 ரிஜிம் ஆஃப் செப்டம்பர் 2022 இதை கொண்டு வராங்க. இது மெயினாக என்னன்னாக்கா கவர்மெண்ட் ஃபோக்கஸில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா அந்த ரொட்டி, கபடா அண்ட் மக்கா அப்படின்பாங்க. ஸோ இந்த மூணையும் வந்து ஒரு சாமானிய மனிதருக்கு ஈஸியாக கிடைக்கணும், அதிகமாக வந்து புஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து இப்போ வந்து ஒரு சரியான நேரத்தில் இது வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ட்ரம்ப்போட டேரிஃப் த்ரெட் இருக்கும் பொழுது இது வந்து இந்தியாவில் இருக்கிறதும் சரி, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுதும் நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து மீட்டெடுப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே. மேலும் அதாவது இந்த சின் ஐட்டம்ஸ், அதாவது பான் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க 40% ஸ்ட்ரைட்டாகவே ஏற்றிட்டாங்க அந்த ஸ்லாப். ஏன்னா அது வந்து சாமானிய மனிதர்களுக்கு அது தேவையில்லை இல்லையா, அதெல்லாம் ஆடம்பர விஷயங்கள். அதுமாரி லாட்ரி டிக்கெட்டில் வந்து லாட்ரி கிடச்சதுன்னா அதுவும் 40% அது அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ, அதாவது எஸ்எம்இ அண்ட் எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பெட்டர் ப்ரீத் கிடைக்கும். அவங்களால வந்து வியாபாரத்தில் அந்த போட்டிகளை அவங்களால வந்து இப்போ சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களால வந்து வியாபாரத்தை பெருக்க முடியும். அப்படிங்கிறதுல வந்து ஒரு லோவர் காஸ்ட்டில் ஒரு காமன் குட்ஸ் கிடைக்கும்போது மக்கள் வந்து அது ஒரு வரவேற்பாக தான் இதில் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வரி ஏற்றின பிறகு இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குமோ ஏற்றுமதியில் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ இதன் மூலமாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மனநிறைவை கொடுக்கும் அப்படின்னாலும் கூட அரசுக்கு இதனால் வந்து 93,000 கோடி கிட்டத்தட்ட இழப்பு ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றுக்கு பேசும்போதே சொல்கிறாங்கல்ல சார். அப்படியான இழப்புகள் நமக்கு வேறு எதுலையாவது விலை ஏற்றம் அந்த மாதிரி நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? அதாவது மெயினாக அதை வந்து எப்படி பார்க்கணும்னா இந்த நெட் ரெவின்யூ இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 48,000 கோடி ரூபாய் வரலையும் இழப்பு வரலாம். ஆனால் இன்னொரு விதமாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், சில துணிக்கடையெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் அவங்களுடைய வியாபாரம் வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுடைய விலைகள் குறையும் பொழுது இத்தனை நாளாக வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, இருக்கிறதையே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம், புதுசுக்கு ஏன் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கல்ல, அவ்வளோ விலை கொடுத்து அஃபோர்ட் பண்ணணும். ஆமாம், அதெல்லாம் இப்போ வந்து அந்த ஒரு அஃபோர்டபுள் மென்டாலிட்டி வந்து மாறும். ஓகே. கன்சியூமருடைய மென்டாலிட்டி மாறும் பொழுது நமக்கு வந்து வியாபாரம் அதிகரிக்கும். அதனால் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஜிஎஸ்டி இம்பேக்டில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இது எங்கெங்கே பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி வர இன்கம்மை வச்சு சில மாநிலங்களில் வந்து நிறைய இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இழப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா லாட்ரியில் 40% போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து லாட்ரி டிக்கெட்ஸ் வந்து அதிகமாக
வியாபாரம் செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய இடம். ஸோ அதனால் அவங்க வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒன்றுமே தவிர்க்க முடியாத விஷயங்களில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு பெரிய லெவலில் அதை வந்து கவனம் ஈர்க்காது அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெரிய முடிகிறது. ஓகே, ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ஏசி இந்த மாதிரியான ஹோம் அப்ளையன்சஸ்க்குமே வந்து வரி குறைச்சிருக்காங்கம்மா. அது பார்த்தோம்னாக்க ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அண்ட் ஏசி அது போனோம்னா ஏர் கண்டிஷனுக்கு 28லேருந்து 18, டெலிவிஷன் எபோவ் 32 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, இன்க்ளூடிங் எல்இடி எல்சிடி அதுக்குமே பார்த்தீங்கன்னா 28லேருந்து 18. ஸோ அதேமாதிரி டிஷ் வாஷ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 18 குறைச்சிருக்கிறார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சாமானியர்களுடைய வாழ்க்கை இந்த ஜிஎஸ்டினால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு சராசரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் வச்சுப்போமே, இப்போ இதன் பிறகு அது எவ்வளோவா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஸோ உதாரணத்துக்கு ஒரு சராசரியாக அவங்க வந்து ஒரு வருடத்திற்குன்னு எடுத்துக்கோங்க, ஒரு வருடத்திற்கு ஒரு 70,000 80,000 செலவு பண்ணிட்டு இருந்தவங்க ஜிஎஸ்டிக்கு மட்டுமே இல்லை ஓவராலாக. ஸோ ஜிஎஸ்டிக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலேயாவது பண்ணியிருப்பாங்க ஒரு சராசரியாக. நம்ம வாங்குற அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் இல்லாமல் ஜிஎஸ்டிக்கு 30,000 40,000 போயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், இன்சூரன்ஸ் வந்து ஒரு 40,000 ரூபா கட்டினாங்கன்னா 18%, அதுவே 3,200 ரூபா ஆச்சு. ஸோ அதுமாதிரி ஒன்று எடுத்திங்கனாக்க எப்படியும் வந்து ஒரு 25,000 30,000 ரூபா ஒரு லோவர் இன்கமில் வரும்னு வச்சுங்களேன். அவங்களுக்கெல்லாம் இப்போ சராசரியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே வந்து அவங்களுக்கு வந்து இதில் குறையக்கூடும். ஓகே ஓகே. ஸோ 5% தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்து எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபாய்க்குள்ளே தான் அவங்க ஜிஎஸ்டிக்காக அவங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கக்கூடும். ஓகே ஓகே. 30,000 செலவு பண்ண 7,000 5,000 6,000 தான் வரும். ஓகே ஓகே. ஸோ வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சார் இதனால? சரி, இந்த ஜிஎஸ்டி குறைப்புனால வந்து இப்போ எல்லோருக்கும் என்ன வேணால் நமக்கு பிடித்த நேரத்தில் என்ன பொருள் வேணுமோ அதை வாங்குவதற்கு எளிமையாக இருக்கக்கூடும். இரண்டாவது, எல்லாமே வந்து அஃபோர்டபுளில் போகிறவங்களுக்கு இதில் வந்து முதல்ல பாதிப்பு இருந்தது, அதெல்லாம் அந்த பாதிப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். மூன்றாவதாக பார்த்திங்கனாக்க எஸ்எம்இ எம்எஸ்எம்இ கம்பெனிஸும் அவங்களுடைய உற்பத்தி திறனையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதனால் இன்டைரக்டாக வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. அண்ட் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால தான் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் பார்க்க முடியுது அவங்களால? அதாவது இதை வந்து அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் வார் வந்து உலகம் பூராவும் அவரை வந்து பயமுறுத்தி ஒரு எச்சரிக்கை பண்ணி கொண்டு திணிப்பை டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா வரி திணிப்பு அதிகமாக இருக்கிறது. நமக்கு 25 இருந்தது, இப்போ 50% திணிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் செலுத்தக்கூடிய அந்நிய செலாவணியில் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகக்கூடியது யூஎஸுக்கு பார்த்தாலும் ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருந்தாலும் நம்ம யூஎஸ்ஸையும் விட்டு கொடுக்க முடியாது. அவங்களும் நமக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு அங்கமாக இருந்துகிட்ருக்காங்க. இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும் சரி, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து எல்லாத்துலேயுமே நம்மளுடைய இது இருக்குது, அவங்களுக்கு பங்கு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அவங்க வந்து மெயினாக மெடிக்கலில் வந்து நிறைய வந்து ஒரு திணிப்பை கொடுக்குறாங்க. அது மாதிரியான ஒரு திணிப்பை கொடுக்கும் பொழுது அதற்கு அல்டர்னேட்டிவாக பண்ணணுன்னாக்க மக்களுக்கு வந்து நம்ம வரக்கூடிய அங்கேருந்து இம்போர்ட் ஆகி வருதில்ல, அதனுடைய வரிகள்லாம் கூட போகும் பொழுது நம்மளால் வந்து அதை வந்து சமாளிக்க முடியாது. அதையும் சமாளிக்க வேண்டும். இரண்டாவது, மற்ற நாடுகளுக்கு ஏற்றி அதில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இது என்ன சொல்கிறது, ஒரு பேலன்சிங் ஆக்ட் அப்படின்னு தான் எடுத்துருமே தவிர இதற்கும் வரக்கூடிய எலெக்ஷனுக்கும் நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ண முடியாது. சப்போஸ் இதை வந்து அவங்க டிசம்பர் மாதம் பண்ணுறாங்க, இல்லை ஜனவரி மாதம் வருதுன்னு வச்சுங்களேன், தென் we can say இது வந்து ஒரு எலெக்ஷனுக்காக செய்யக்கூடியதுன்னு சொல்லலாம். இது வந்து கண்ட்ரியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்தம்பிச்சிருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றுவதற்கும் சாமானிய மனிதர்களுக்கு என்ன விஷயம் அனுப்புனா இதில் வந்து குறையக்கூடும். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதுமாதிரி இந்த ரிடக்ஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஜென்ரலாகவே எல்லா கண்ட்ரிலையுமே ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணின பிறகு ஒரு 5 வருடம் கழித்து பார்த்திங்கனாக்க அவங்க வந்து அதில் உட்காந்து எதெல்லாம் குறைக்க முடியும், ஸோ அதை எதை பண்ணினா வந்து மக்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதேமாதிரி இவங்க வந்து அதை 6வது வருடத்திலிருந்து பார்த்து
இப்பொழுது தான் அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு என்று சொல்லலாம். ஓகே. அண்ட் ஏற்கனவே சொன்னீங்க, இதனால விலைவாசிகள் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, எப்படியும் கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் தான்ட்டு. ஆனால் மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் இழப்புகள் இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. ஆனால் மாநில அரசுகள் இதனால் விலை உயர்வை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அப்படி பார்க்கலாமா சார்? இல்லை, மாநிலங்கள் வந்து விலை உயர்வை கூட்ட மாட்டாங்க, அதை குறைக்காமல் அப்படியே வச்சாலும் வைக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து அது எல்லா எசென்ஷியலும் அவங்க அது பண்ண முடியாது. ஏன்னா வந்து சாமானிய மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை வந்து அவங்க வந்து அதை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃபெக்ட் பண்ணியிருக்கும்போது அதை வந்து அவங்க நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா ஜிஎஸ்டியே வந்து நம்ம பில்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியாக இருக்கும், அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியாக இருக்கும். இப்போ ரெண்டுமே தான் நான் சேர்த்து விலை குறையும். ஆமாம், சைமல்டேனியஸாக தான் குறையும். ஓகே ஓகே. சைமல்டேனியஸ் தான் குறையுமே தவிர அது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது ஏற்றின சைடில் இது மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏற்றிருக்காங்க, நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களே வந்து பண்ணக்கூட தவறுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ அதனால் அது யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லா மாநிலங்களுமே எல்லாருமே வந்து ஒரு மக்கள் நலனுக்காக தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய நலனுக்கு பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் இதில் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் வந்து இம்பேக்ட் இருக்காது. ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் குறையுது அப்படின்னாலுமே ஏற்றங்கள் தான் அதிகமாக பார்க்க முடியுது, இறக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது, ரொம்ப கணிசமான அளவு தான் குறையுது. இப்போ தங்கம் ஏறுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.